ஹதீஸ் 18. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை சுற்றி தோழர்களில் ஒரு குழு அமர்ந்திருக்கும் போது கூறினார்கள், அல்லாஹுவிற்கு இணையாக எதையும் கருதுவதில்லை, திருடுவதில்லை, விபச்சாரம் செய்வதில்லை, உங்கள் குழந்தைகளை கொல்வதில்லை, நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் யார் மீதும் அவதூறு கூறுவதில்லை, எந்த நல்ல காரியத்திலும் எனக்கு மாறு செய்வதில்லை என்று என்னிடம் ஒப்பந்தம் செய்யுங்கள். உங்களில் எவர் அவற்றை நிறைவேற்றுகிறாரோ அவரது நற்கூலி அல்லாஹ்விடத்தில் உள்ளது. மேற்கூறப்பட்ட குற்றங்களில் எதையாவது ஒருவர் செய்து அதற்காக இவ்வுலகத்தில் தண்டிக்கப்பட்டு விட்டால் அது அவருக்கு பரிகாரமாகிவிடும். மேற்கூறப்பட்டவற்றில் எதையாவது ஒருவர் செய்து பின்னர் அல்லாஹ் அதனை யாருக்கும் தெரியாமல் மறைத்து விட்டால் அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறார். அவன் நாடினால் அவரை மன்னிப்பான், அவன் நாடினால் அவரை தண்டிப்பான். உடனே நாங்களும் அவ்வாறு நடப்போம் என்று அவர்களிடம் உறுதிமொழி எடுத்துக் கொண்டோம். இதை பத்ர் போரில் கலந்து கொண்டவரும் அக்கபா உடன்பாடு நடந்த இரவில் கலந்து கொண்ட தலைவர்களில் ஒருவருமான உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்.